பட்ஜெட்ல இப்போ தாவேக்காரங்களோட புது பட்ஜெட் என்ன மாதிரியான குழப்பம் அம்சங்கள் இருக்கும்? 5ஆம் தேதி சட்டப்பேரவை கூடுவதாக மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். மறுநாள் விவசாயத்துக்கான பட்ஜெட் இருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். அவை அன்றைக்கு அவர்கள் முந்தைய பட்ஜெட்டை விட இந்த பட்ஜெட் கட்டாயம் தமிழ்நாட்டில் கவனத்தை ஈர்க்கக்கூடிய மக்களுடைய பொருளாதார நிலையை உயர்த்துவதற்கு மேம்படுத்துவதற்கு கட்டாயம் அமையும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படியான ஒரு சிறப்பான ஒரு பட்ஜெட் இருக்கும் என்பதை நாங்கள் நம்புகிறோம். தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை, தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கைகளை, அவருடைய தேவைகளை அறிந்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு அரசு தாவேக அரசு. மாண்புமிகு முதல்வர் அவர்கள், முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் ஒவ்வொரு துறை ரீதியாக ஆய்வு செய்கிறார்கள். மருத்துவத்துறையில போய் ஆய்வு செய்கிறார், மருத்துவமனையை. சமூக நீதித்துறையில் இருக்கின்ற விடுதிகளை ஆய்வு செய்கிறார்கள், தொழிற்சாலைகளை ஆய்வு செய்கிறார்கள். இப்படி ஒவ்வொன்றாக அவர்கள் ஆய்வு செய்து அதில் இருக்கின்ற பிரச்சனைகளை வெளிக்கொணர்ந்து அதை சரி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆணவமான நிலையில் துறைகள் இருக்கக்கூடாது, அந்த ஆணவத்தை அழித்துவிட்டு முழுமையான மக்களுக்கான செயல் திட்டங்களை, நலத்திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று துறை ரீதியாக அவர் வழிகாட்டி இருக்கிறார்கள். ஆர்டர்னு சொல்ல முடியாது, அதை வழிகாட்டி இருக்கிறார்கள். ஆகவே கடந்த காலங்களில் இருந்த ஆணவ போக்குகள் மாறி ஒரு சமத்துவ போக்கு உருவாக வேண்டும் என்கின்ற அடிப்படையில் ஒவ்வொரு துறை ரீதியாக மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் இந்த முன்னெடுப்பை நடத்துகிறார்கள். அந்த வகையில் ஒரு சமத்துவத்தோடு அமைச்சரவையில் இருக்கின்ற மற்ற அமைச்சர்களோடு கலந்து பேசி எந்த விதமான ஆணவமும் இல்லாமல் மக்களோடு மக்களாக நின்று பணியாற்றக்கூடிய மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய செயல்பாடுகள் இன்றைக்கு மக்கள் மத்தியிலே பேசப்பட்டு வருகின்றது. ஆகவே இதில் எந்த விதமான ஆணவமும் இல்லை என்பது என்னுடைய பார்வை. நம்ம இப்போ மேகதாது விவகாரத்துல திமுக எம்பிக்கள்லாம் அதாவது தாவேக்காவை விட நாங்கள் தான் மேகதாது விவகாரம் கையில் மாதிரி ஒரு போக்க நாடாளுமன்றத்தில் பிரதிபலிக்கிறாங்க. இந்த மேகதாது விவகாரத்தை தாவேக்கா அரசுக்கும் திமுக மேகதாது அணை தொடர்பான பிரச்சனையில் சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. அந்த தீர்மானத்தை திமுக உள்ளிட்ட எல்லா கட்சிகளும் சட்டப்பேரவையில் ஆதரித்தது. அந்த நிலைப்பாடு தான் தாவேக்காவின் நிலைப்பாடு, அந்த நிலைப்பாடு தான் திமுகவின் நிலைப்பாடு, அந்த நிலைப்பாடு தான் விடுதலை சிறுத்தைகள் நிலைப்பாடு. மேகதாது அணை கட்டக்கூடாது, இது தமிழ்நாட்டுடைய நிலைப்பாடு. இதுல நீங்க அந்த நிலைப்பாட்டுக்கு நீங்க பச்சை துண்டும் போடலாம், என்ன துண்டும் போடலாம், அது பிரச்சனை இல்லை. மேகதாதுல நீங்க அணை கட்டக்கூடாது, உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில அது செயல்படணும் அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வு, தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வைத்தான் சட்டப்பேரவை பிரதிபலித்தது. அதைத்தான் நாடாளுமன்றத்தில் அவர்கள் பிரதிபலித்திருக்கிறார். அது எந்த விதத்திலும் நீங்க அங்கு பிரதிபலிப்பது என்பது தவறு என்று சொல்ல முடியாது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.